இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லெந்து காலத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாக வந்திருக்கிற நாம் சிலுவையை குறித்து நாம் அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏன் சிலுவையை தெரிந்து கொண்டார், அந்த சிலுவையிலிருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவர் மேன்மை பாராட்டுவதற்கு ஏற்ற ஒன்றே ஒன்று சிலுவை என்பதை குறித்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், சாபமாக கருதப்பட்ட அந்த சிலுவை, கொலை கருவியாக கருதப்பட்டதான அந்த சிலுவை, அது பயத்தின் உருவமாய் காணப்பட்டதான அந்த சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உலகம் முழுவதையும் இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தது நிமித்தமாக இப்பொழுது இந்த சிலுவையானது அது மேன்மையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. சாபத்தின் கருவி மேன்மையின் கருவியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவேதான் பவுல் இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் பவுல் இதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த சிலுவையானது ஒரு மாண்பின் அடையாளமா இருக்கிறது. மாண்பு என்கிறதான வார்த்தையை நாம் கேட்டாலே நாம் எங்கே பயன்படுத்தும்? இது மாண்பு மிகு. ஒருவேளை ஒரு முதலமைச்சருக்கோ இல்லை அமைச்சருக்கோ இல்லை ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கோ யாருக்காவது ஏதாவது கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் மாண்பு மிகு என்று சொல்லி நாம் பயன்படுத்துவோம். மாண்பு என்று சொன்னால் ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்து, ஒரு உயர்வு, ஒரு சிறந்த ஒரு நிலை, இதன் அடையாளமே மாண்பாக கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை அந்த சிலுவையிலே சம்பாதித்து வைத்தது நிமித்தமாக இந்த சிலுவையை குறித்து நம்மால் மேன்மை பாராட்ட முடியும். பவுல் மேன்மை பாராட்டியது போல நம்மாலும் மேன்மை பாராட்ட முடியும். அப்படி என்ன அந்தஸ்து, அப்படி என்ன அந்த மேன்மை சிலுவையில் இருக்கிறது, அப்படி என்ன உயர்வு சிலுவையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கை கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் சுண்டி கொண்டிருக்கிறது, தலையில முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறார். இப்போது அவருடைய சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? அவரை சிலுவையில் அறைந்த மனிதர்களே. பிலாத்து கூட ஒரு முறை கேட்கிறார், இவரிடத்துல ஒரு குற்றமும் நான் காணவில்லை, இவரை உண்மையாகவே நான் சிலுவையில் அறைய வேண்டுமா என்று சொல்லி பிலாத்து கேட்கிறார். அப்போது அவரை சுற்றியிருந்த ஜனங்கள் இந்த வேதபாரகருடைய இந்த போர் செய்பவருடைய பேச்சை கேட்டு என்ன சொல்கிறார்கள்? ஆம், சிலுவையில் அறைய வேண்டும், பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும் என்று சொல்லி ஒரு கொலைபாதகனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக விடுதலை செய்தார்கள். அவ்வளவு கொடூரமான ஜனங்களின் மத்தியில இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கர்த்தருக்கு 2 விதமான தன்மை இருக்கிறது. ஒன்று மாம்ச தன்மை, இன்னொன்று தெய்வீக தன்மை. அவர் தெய்வீக தன்மையில் இருக்கும்போது மாம்சீக தன்மை வெளிப்படவில்லை, அவர் மாம்சீக தன்மையில் இருக்கும்போது தெய்வீக தன்மை வெளிப்படவில்லை. ஆனால் இந்த ஒரு சம்பவத்துல ரெண்டுமே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஏன் இந்த உலகத்திலே வந்தால்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்போ நம்முடைய குற்றங்களுக்காக குற்றமில்லாத பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிறதான ஒரே நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்களே, அப்படி வந்ததான அந்த கர்த்தர் இப்போது ஒன்றுமே அறியாதவராய், ஒரு குற்றமும் செய்யாதவராய் அவர் இந்த சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். இப்போது இந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் பாவங்களை மன்னிக்க முடியாததான் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அதிலும் மேலாக இந்த ஜனங்கள் அவரை அதிகமாய் அவமானப்படுத்தி விட்டார்கள். இவர் யாரெல்லாம் இவர்களிடத்தில் நன்மை பெற்றார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஜனங்கள் அப்படியே
விலை போனதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே காணப்படும் போதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவ்வளவு ஒரு மாண்பின் அடையாளம் பாருங்கள். நாம் ஒருவேளை இதே மனுஷிக தன்மையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு யாராவது இவ்வளவு துன்பம் விளைவிப்பார்கள், நான் நம்பி இருந்தவர்கள் யாராவது இவ்வளவு துன்பம் நமக்கு விளைவித்திருப்பார்கள் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்டதான உண்மையான மன்னிப்பின் வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நாம் மற்றவர்கள் செய்ததான குற்றங்களுக்கு பழிக்கு பழி வாங்காமல் மௌனமா இருப்பதே அவர்களுக்கு கொடுப்பதான சிறந்த ஒரு தண்டனை என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் இவர்கள் என்ன காரியங்களை செய்து அவரை சிலுவையில் அறைவதற்கு உட்படுத்தி இருந்தாலும் இப்போது அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவ்வளவு ஒரு மாண்புமிகு ஒரு தன்மை. யோசித்து பாருங்கள். நம்மால் இதை செய்ய முடியுமா? இந்த மாண்புமிகு தன்மையை ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்தது நிமித்தமாகவே சிலுவையை குறித்து நம்மால் மேன்மை பாராட்ட முடியும். நம்மை பார்த்து யாராவது ஏதாகிலும் செய்தாலும் கூட ஆண்டவர் நமக்காக இப்படிப்பட்டதான ஒரு பெரிய மற்றவர்களை மன்னிக்கிறதான ஒரு மாண்பை அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே மாண்பு நம்மிடத்திலும் வெளிப்பட்டால் நிச்சயமாகவே அது நமக்கு மேன்மையாக கருதப்படும். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையாகிய ஐஸ்வர்யம். இந்த கிருபையாகிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எப்படி காட்டுகிறாரா? அவர் பாவ மன்னிப்பை கொடுப்பதன் மூலமாய், சிலுவையிலே அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதன் மூலமாய் அவர் காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன ஐஸ்வர்யம்? பாவ மன்னிப்பாகிய ஐஸ்வர்யம் ஒரு பெரிய ஒரு சம்பாத்தியம், ஒரு பெரிய ஒரு சொத்து. அது என்னது? நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கான சொத்து. அந்த சொத்தை தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நமக்காக சிந்திருக்கிறார். தம்முடைய ஜீவனையே கொடுத்து அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு மாண்புமிகு தன்மை. இன்னைக்கு நம்முடைய சொத்தை நம்ம மற்றவர்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு நாம் எத்தனை பேர் முன் வருகிறோம்? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய கிருபையாகிய சொத்தை, தன்னுடைய பாவ மன்னிப்பாகிய அந்த சொத்தை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர் கொடுத்ததான ஒரே ஒரு விலை கிரயம் அவருடைய இரத்தம் மாத்திரமே. அவ்வளவு விலை கிரயத்தை செலுத்தி, அவ்வளவு உயர்ந்த விலை கிரயத்தை செலுத்தி இலவசமாய் நம்மை பெற்றுக்கொள்ள அவர் பாவ மன்னிப்பை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். அவ்வளவு மாண்புமிகு தன்மையுடையவராய் கர்த்தர் காணப்பட்டார். எனவேதான் சிலுவை குறித்து சொல்லுகிறோம், அது மாண்பின் அடையாளமாய் விளங்குகிறது. பிரியமானவர்களே, 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறார். அந்த இடத்துல நின்ற எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். அவ்வளவு சர்வலோகத்தின் பாவங்களையும் மன்னிக்கிற கிருபாதார பலி அவரே. அவர் எப்படி பாவங்களை சும்மா சாதாரணமாய் மன்னிக்கவில்லை, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து பாவங்களை மன்னிக்கிறார். அவ்வளவு மாண்பு மிகு, மேன்மை மிகு, அவ்வளவு மதிப்பு மிகு ஒரு சொத்தை சிலுவையின் மூலமாய் கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். இதை உணர்ந்ததுனாலதான் பவுல் சொல்கிறார், சிலுவை எனக்கு மேன்மை. இன்னைக்கு நாம இதை உணர்ந்து கொள்கிறோமா? கர்த்தர் எனக்கு பாவ மன்னிப்பாகிய ஒரு மாண்பின் சொத்தை எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நாம் உணர்ந்து கொள்கிறோம்? பிரியமானவர்களே, அதை உணர்ந்து கொண்டால் நம்மாலும் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். ஆண்டவர் என்னுடைய மீட்டு ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை கழுவி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்மாலும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். அப்போ இன்னைக்கு சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாமும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பவுலை போல இந்த பாவமன்னிப்பாகிய மீட்பில் நிலைத்திருப்போம். அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா, மாண்பின் அடையாளமாய் விளங்குகிறதான சிலுவை குறித்து இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, நீங்கள் பேச பேச நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உங்களுடைய சிலுவையானது தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறது என்பதை உணரத்தக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி வருகிற காலங்களில் நாங்கள் இந்த பாவ மன்னிப்பின் ஆண்டவரே சப்பா நிச்சயத்தில் நிலைத்திருக்க, பாவத்தில் நாங்கள் விழாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.